ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிலா இருந்துட்டு என்னாச்சு, ஏன் கண் கலங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதுவும் நீங்கள் சோழனெல்லாம் பணம் கொடுக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் உங்களுக்காக நாங்கள் பண்ணாமல் வேற யார் பண்ண போகிறா? இங்கே பாருங்கள், ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்கள் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துங்க. அப்படி ஏன் நாளைக்கே நான் ஒரு கம்பெனி திறக்கணுன்னாக்க நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்ன? பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றுனாலையும் நாங்கள் எல்லாருமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் பல்லவனோட அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எல்லாத்தையும் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. எண்ணி பார்த்தா 10,000 ரூபாய் கம்மியாக இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு கொஞ்சம் பணம் வர வேண்டியதாக இருக்குது, அந்த பணம் வந்துருச்சுன்னா அது இதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு இருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. பார்த்தா 700 ரூபாய் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதை வச்சு தான் 10,000 ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணிடலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கலைச்சிட்ருக்காரு. சரி ஓனர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு நான் பண்ணுறேன், ஓனருக்கு தான்டா, அவரை விட்டு நமக்கு வேறு யாரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதை அவர் தான் கொடுத்தாரு, மறுபடியும் கேட்டால் தப்பாயிடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீங்களாம் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சாயங்காலம் பணம் ஏதோ கொஞ்சம் வர வேண்டியதாக இருக்குது, அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக 3,00,000 ரூபாய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10,000 தானே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் இருந்துட்டு இந்த பையப்பொடி அப்படின்ற மாதிரி நிலாக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இருக்குது இந்த பையில், பணம் 10,000 ரூபாய் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னல, இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து எண்ணி பாரு அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க நடேசன் பணம் கொடுத்ததை நினச்சி. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் 10,275 ரூபாய் இருக்குது, அதை கொடுங்க, இது கோட்டை காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு கடைக்கு ஓனராக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. இவரெல்லாம் இப்படி பணம் தருவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஓவர் நைட்டில் எல்லாரும் இவ்வளோ நல்லவங்களானா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிட்டு ஓனர்கிட்ட கொடுத்து கடையை அவங்க பேருக்கு மாத்திர வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வந்து சோழன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பல்லவனோட அம்மா அந்த பணத்தைவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதை நிலா பார்த்த உடனே அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி பணம் ரெடி ஆகிடுச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன், இப்போ தான் எல்லா பணமும் கலெக்ஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நிலா வந்து கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த அம்மா நிலாவை பார்த்த உடனே துணி எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக நழுவிடுறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒன்றுமே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நடேசன் வராங்க. கையில் எண்ணெயை வச்சிட்ருக்காங்க. நிலா வந்து அதை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அம்மா இப்போ தான் இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலாகவே இல்லையா? அம்மா உங்களுக்கு எவ்வளோ வயசாகும், இவ்வளோ ஆகுமா, இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்திருக்காங்க, நீங்கள் எல்லோரும் கொண்டுட்டீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு உயிரோடு வந்து நிற்கிறாங்க, எதுவுமே உங்களுக்கெல்லாம் பெருசாகவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்டே நிலா வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் உன்னை கேட்கலான்னு நினச்சேன், அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, முதல்ல நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நான் கூட அவங்கள கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இவளை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது, தெரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு வேற சொன்னீங்க. அப்படி என்னத்தை வருத்தப்படுவீங்க, இவங்கள பற்றின விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்களேன், அது தெரிய வரும்போது நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு இந்த எண்ணெய்க்காகலாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைசன் நிலவிறாரு. அந்த அம்மாவை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவரும் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம வானத்தி வராங்க, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தியை கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கண்ணங்கிட்ட சொல்லி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு இது எல்லாம் ஸ்வீட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 3,00,000 ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி
பண்ணியாச்சு. அண்ணன் 1,00,000, சோழன், நிலா, அதுக்கு அடுத்ததா எங்க அப்பா கூட பணம் குடுத்தாரு. யாரு? அவங்கலாம் கூட உனக்கு பணம் குடுத்தாங்களா? எல்லாருமே பணம் குடுத்துருக்காங்க. ஆனா, என்னால தான் அந்த கடனால எப்படி திருப்பி குடுக்க முடியும்னு எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்க எனக்காக இவ்ளோ விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானத்த எடுத்துட்டு, "உங்க வீட்டாளுங்க இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியலன்னு என்ன குத்தி காட்டி பேசிட்டு இருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்கவும், "என்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என் மனசுல இருக்கிறத தானே உங்ககிட்ட சொன்னேன். என்ன நடந்ததோ அத தானே உங்ககிட்ட சொல்ல முடியும். நீ குடுத்தா என்ன? குடுக்காம இருந்தா என்ன? அதுக்காக நீ இப்படிலாம் பேசாத வானதி." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நீ வேற எதுக்காவது கூப்பிட்டுருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுருப்பேன். ஆனா கடைசியில இந்த வார்த்தை என்ன பார்த்து நீ இந்த வார்த்தைய சொல்லிட்டல்ல, அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவே குடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்புற விஷயமா இது?" அப்படின்ற மாரிலாம் வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரிய மெக்கானிக் ஷெட்ட வாங்கியிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத மெக்கானிக் ஷாப்ப வாங்குறேன்னு சொல்லி இவ்ளோ எல்லாரும் எல்லாரும் குடுத்துருக்காங்கன்னு பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இது எவ்ளோ பெரிய விஷயம் வானதி. இது உனக்கு பிடிக்கலையா? அண்ணன் எவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "ஆமா, இது ஒரு பெரிய கடை. எனக்கு காலேஜ் இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னென்ன வானதி இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க. இந்த கடைய வாங்குறதுக்கு வீட்ல எல்லாரும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அவங்க என்னடான்னா இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்ண ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி சோழன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நடேசன் போறாரு. சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போறாங்க. நடேசன பார்த்தோன்னா, அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம், "என்ன நடேசா, இந்த பொண்டாட்டிய நீ கொன்னுட்டன்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறாங்க. அப்பன்னா நீ கொல்லவே இல்லையா? ஒரே சந்தோஷமா இருக்கு போல இருக்கு பொண்டாட்டிய பார்த்ததும்." அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு, "டீயா? இந்த வெக்கங்கெட்ட டீய இவங்களுக்கே குடு. இது டீயாவது ஒண்ணாவது." அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ உடைச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததா நிலாவும் சோழனும் கோயிலுக்கு போறாங்க. "என்னங்க திடீர்னு கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அர்ச்சனை பண்ணுறதுக்காக." "யார் பேர்ல அர்ச்சனை பண்ணுறீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. தேன்மொழின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா பேர சொல்றாங்க. அத பார்த்த உடனே சோழன் இருந்துட்டு, "என்னங்க உங்க அம்மாவுக்கு பிறந்த நாளா?" "ஆமா. காலையிலேயே விஷ் பண்ணணும்னு நெனச்சேன். ஃபோன் பண்ணாலையும் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதுக்காக எதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு, நான் ஃபோனே பண்ணலங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "பேசாம நான் ஃபோன் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணுங்க." "வேண்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஏதோ அவங்கள மிரட்டுறேன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட குடுத்தாலும் குடுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. "தெரியுதுல்ல, அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு, "நீங்க எனக்காக தானே பணம் குடுத்தீங்க. அ என்ன நம்பி எங்க வீட்டுக்கு வந்தீங்க. எல்லாரோட அட்டாச்மெண்ட் ஆனீங்க. இப்ப சோழனுக்கு ஒண்ணு ஒண்ணு எல்லாருக்கும் ஒவ்வொன்னா எல்லாம் எல்லாமே நீங்க தான் பண்ணிட்டுருக்கீங்க. இது எல்லாமே எனக்காக தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உங்களுக்காக நான் எதுக்காக பண்ணணும்? அந்த வீட்ல இருக்கிறவங்க என் மேல பாசமா இருக்காங்க. அதனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. "சோழன் மேல உங்களுக்கு பாசங்க. இப்படி சொல்றதுக்கு பதிலா நீங்க அப்படி சொல்றீங்க. அவ்வளோதாங்க விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சொல்லி அவருக்கு அவரே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.